டெஸ்ட்டு 5ஓட மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கொஷின், வென் டயக்ராம் போட சொல்கிறாங்க. எதுக்கு? டாக்டர், மென், ஸ்டூடெண்ட். மருத்துவர், ஆண்கள், மாணவர். மருத்துவர் ஒரு வட்டம், ஆண்கள் ஒரு வட்டம், மாணவர் ஒரு வட்டம். ஆணாக இருக்கிறவர் ஆண்களில் சில பேர் மருத்துவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. ஆண்களாக இருக்கிறவருக்கு மாணவராகவும் மருத்துவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? மெடிக்கல் காலேஜெலாம் போனீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் எம்டி படிக்கிறவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருக்கு? அவங்களோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு. அப்போ ஒருத்தர் இங்கே பாருங்கள், மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? சி ஆப்ஷன் ரைட். ஒருத்தர் மருத்துவராகவும் இருப்பார், ஆணாகவும் இருப்பார், அவர் மாணவராகவும் இருப்பார். எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா எம்டி படிக்கிறவங்க. அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் போய்டும். சில்ட்ரன், விமன், டீச்சர். குழந்தைகள், பெண்கள், ஆசிரியர்கள். ஆசிரியர்னா ஜென்ஸ் இல்லை, ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்துது. டீச்சர் குழந்தையாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும். இங்கே பெண்ணை நடுவு போட்டிருக்கேன். பெண்களில் சில பேர் ஆசிரியராக இருப்பாங்க, பெண்களில் சில பேர் குழந்தைகளாக இருப்பாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? பி ஆப்ஷன் ரைட். அடுத்தது மூணாவது கொஸ்டின் போயிடும். பருந்து, வேட்டையாடுபவர்கள், பறவை. பறவை தான் பெருசு, பறவைக்குள்ள பருந்து இருக்குது. வேட்டையாடுபவர் பருந்தையும் வேட்டையாடுபவர், பறவையும் வேட்டையாடுவார். எல்லா பறவையெல்லாம் வேட்டையாட மாட்டார், பறவையில் சிலதை மட்டும்தான் வேட்டையாடுறவங்க எல்லாமே பறவையை வேட்டையாடுறவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. சில பேர் புலியை வேட்டையாடுறவங்க இருப்பாங்க, சில பேர் சிங்கத்தை வேட்டையாடுறவங்க இருப்பாங்க, சில பேர் மானை வேட்டையாடுறவங்க இருப்பாங்க, சில பேர் காட்டில் வாழ்கிற இதர ஜீவங்களை வேட்டையாடுறவங்க இருப்பாங்க. அப்போ வேட்டையாடுறவங்க சில பேர் மட்டும்தான் பருந்தையும் பறவையும் வேட்டையாடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன படம் வரும் பாருங்க, இந்த ஆப்ஷன் டியில் இருக்கிற படம் வரும். இது பறவைக்கான வட்டம், இது பருந்துக்கான வட்டம். இந்த பறவையும் பருந்தையும் வேட்டையாடுறவங்க, பறவையில் எல்லா இதுவும் வேட்டையாடாதவங்க சில பேர் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த பக்கம் வருது. சரி, அடுத்தது ரொம்ப சாதாரணமான கொஸ்டின். வீட், கிரைன், ஆனியன். இது தமிழில் பார்த்துக்கோங்க. அப்படி என்னன்னு பாருங்கள். என்னன்னு? கோதுமை, தானியங்கள், வெங்காயம், சோளம். இதில் இது எந்த படம் கரெக்டாக வரும் பாருங்கள். கோதுமை, தானியம், சோளம் இதெல்லாம் எதில் வரும்? தானியத்துக்குள்ள கோதுமையும் சோளமும் வரும், வெங்காயம் மட்டும் தனியாக வரும். அப்போ என்ன படம் ரைட்டு? பி படம் ரைட். அடுத்தது பாருங்கள், மேக்ஸ். நம்ம ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ரியல் நம்பர். ரியல் நம்பருக்குள்ளே தான் ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பர் வரும். அது ரெண்டுத்துக்கு ஏதாவது பொது இருக்கான்னா எந்த சம்மந்தம் இல்லை. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? சி ஆப்ஷன் ரைட். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பேசிக் கொஷினுங்க. அடுத்தது ஆறாவது கொஷின். ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், மியூசிஷியனாகவும் இருக்கணும், ஆனால் பிளேயராக இருக்கக்கூடாது. அதாவது இசை கலைஞராக இருக்கணும், மாணவராக இருக்கணும், விளையாட்டு வீரராக இல்லாமல் இருப்பவர் யார்? இங்கே பாருங்கள், மியூசிஷியன் இது, ஸ்டூடெண்ட் இது, பிளேயர் இது. பிளேயராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பிளேயராக இருக்கக்கூடாதுன்னா யார் யாரெல்லாம் இல்லை? இவங்கெல்லாம் இல்லை. சரி, ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், மியூசிஷியனாகவும் இருக்கணும்னா யார் இருக்குது? யார் மட்டும் இருக்காங்க பாருங்கள், கியூ. அப்போ ஆன்சர் கியூ. பேசிக் கொஷின். அடுத்தது படம் போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷினுங்க. அடுத்தது, எல்லா விலங்குகளும் சிங்கங்கள் ஆகும். எல்லா விலங்கும் சிங்கம். இது சிங்கம், இது விலங்கு. சில சிங்கங்கள் புலிகளாகும். இது புலி. சில புலிகள் மான்களாகும். மான். சரி, அதை வச்சுட்டு நம்ம என்ன கொஷினும் பார்ப்போம். சில மான்கள் விலங்குகளாகும். தவறு. சில புலிகள் சிங்கங்களாகும். சில புலி சிங்கமாக வருதா? வரலையா? வருது. அப்போ எது மட்டும் சரி? 2 மட்டும் சரி. எல்லா பேனாக்களும் பேப்பர்கள் ஆகும். பேனா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? பேப்பர். இது பேனா, உள்ள இருக்கிற வட்டம் பேனா, வெளியே இருக்கிறது பேப்பர். சில பேப்பர்கள் புத்தகங்கள் ஆகும். இது என்னது? புத்தகம். சில பென்சில்கள் பேனாக்கள் ஆகும்.
சில பென்சில் பேனா ஆகும். எல்லா பேனாக்களும் பேப்பர். உள்ளே இருக்கிறது பேனா, வெளிக்கிறது பேப்பர். சில பேப்பர்கள் புத்தகம் மட்டும். சில பென்சில்கள் பேனாக்கள் ஆகும். சரி வாங்க, இதுக்கு தமிழில் கொடுக்காம இருக்கு, இங்கிலீஷில் பாருங்க. சம் புக்ஸ் ஆர் பென்ஸ். சில புத்தகங்கள் பேனாக்கள் ஆகும். சில புத்தகம் இங்கே இருக்குது, பேனா இங்கே இருக்குது. இருக்குதா? தொடர்பு இருக்குதா? இல்லை. அப்போ இது தவறு. எது தவறு? 1 தவறு. சம் பேப்பர்ஸ் ஆர் பென்சில்ஸ். சில பேப்பர்கள் பென்சில்கள் ஆகும். பேப்பர் இங்கே இருக்குது, பென்சில் இங்கே இருக்குது. வருமா? வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது சரி? 2 சரி. சம் பேப்பர்ஸ் ஆர் பென்சில்ஸ். சில வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்ததெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடலாம். எல்லா நாயங்களும் விலங்குகளாகும். நாய் எல்லாம் விலங்கு. எல்லா விலங்குகளும் பாலூட்டி. இது பாலூட்டி. எந்த பாலூட்டியும் உயிரியல் பூங்காவில் இல்லை. இது உயிரியல் பூங்கா. ஃபர்ஸ்ட், சம் டாக்ஸ் ஆர் இன் த ஜூ. நாய்கள் உயிரியல் பூங்காவில் இல்லை. இருக்குன்னு இருக்கிறாங்க, இல்லை. சம் அனிமல்ஸ் ஆர் இன் ஜூ. ஜூலையும் எந்த அனிமலும் இல்லை. சம் மம்மல்ஸ் ஆர் இன் த ஜூ. அதுவும் இல்லை. நோ அனிமல்ஸ், ஸோ மம்மல்ஸ் இன் த ஜூ. அதான் கரெக்டு. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? டி ஒன்லி கரெக்ட். 10வது கொஸ்டின் வந்துடும். எல்லா தரை விரிப்புகளும் சிவப்புகளாகும். இது தரை விரிப்பு, இதெல்லாம் சிவப்பு. எல்லா தரை விரிப்புகளும் கம்பளி ஆடைகள் அல்ல. கம்பளி ஆடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தனியாக கம்பளி ஆடை இல்லை. தரை விரிப்புகள் மென்மையானவை. தரை விரிப்புகள் மென்மையானவை. எல்லாம் அப்படின்லாம் கொடுக்கல. எல்லாம் கொடுக்கல, சிலன்னு கொடுக்கல. மென்மையானவை அல்ல. அல்ல இந்த வார்த்தை முக்கியம். மென்மையானவை அல்ல. இங்கே பாருங்க, இதுதான் விஷயம். முடிவு 1. எந்த தரவிருப்பும் மென்மையாக இல்லை. இல்லை. சில தரவிருப்புகள் கம்பளை ஆடைகளாக இருக்கலாம். கம்பளை ஆடையெல்லாம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க? முடிவு 1, 2 எந்த தரவிருப்பும் மென்மையாக இல்லை, சரியில்லை. முடித்த எந்த சில தரவிருப்புகள் கம்பளை ஆடைகளாக இருக்கும். சரியா? தப்பு. எதுவுமே சரியில்லை. 11வது கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின். ஆப்ஷன் தப்பாக டைப் பண்ணியிருந்தாங்க. 24. இப்போ மாற்றிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க அடுத்த பக்கத்தில் போயிடும். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள் செய்கிறாங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 48 நாள். ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு நம்பரை நான் இங்கே எழுதுகிறேன், 48. சரி, இங்கே என்ன சார் வரும்? 16, 48ல் எத்தனை 16 இருக்குது? 3 16. 48ல் எத்தனை 48க்கு 1. இப்போ பி மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டாங்கன்னா 3ல் 1 கழிச்சிருங்க. 3ல் 1 கழிச்சா எவ்வளோ? 2. இப்போ 48 வகுத்தல் 2. 48 2ஆல் வகுத்தா எவ்வளோ? 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 24 நாள். சரி, அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆக ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் 12 days and 9 days respectively. A start the work and they work on alternated days. They can finish work in. A, B ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12, 9 நாட்களில் செய்வர். ஏ முதல் நாள் வேலையை கொண்டு தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலையானது செய்தால் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்கள்? இங்கே பாருங்கள், இது ஆல்டர்னேட்டிவ் டே சம்மு. இது எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாங்க. பி அதே வேலையை 9 நாள் செய்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு பொதுவாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 36 எடுத்துக்கிறேன். 3 12. இந்த 36 எப்படி வந்துச்சு? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், இதனோட மடங்குகள் எழுதலாம். இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்னாலும் தெரியுன்றதுனால போகிறேன். இல்லை இது எனக்கு தெரியாது அப்படின்னா இங்கே பாருங்கள், 3ஆல் வகுக்கிறேன். 4 12, 3 9. 3 9, 9 நாங்கள் 36. அந்த 36 தான் இது. 9 4. சரி, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள். இங்கே 4 வந்துருச்சு, இங்கே 3 வந்துருச்சு. மொத்த வேலை எவ்வளோ? 36 வேலை. ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க. 36/7 வகுத்தா எவ்வளோ வருதுங்க? 5. 1/7.
சரி இது என்ன சார் பண்ணுறது? இந்த 5 மட்டும் எடுத்துக்கங்க. 5 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. அந்த 2 தான் இது. ஃபஸ்ட் நாள் ஏ வேலை செய்வார், 2வது நாள் பி வேலை செய்வார், 3வது நாள் சி வேலை இது ஃபஸ்ட் நாள் ஏ, 2வது நாள் பி, 3வது நாள் ஏ தான் வருவார். அப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது? அந்த 2 தான் இது 10. இங்கே பாருங்கள் 10 இதெல்லாம் 10 இருக்குது. இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை. 10 ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 3. யார் வேலையை தொடங்குறாங்களோ அதை அப்படியே 1/3 அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. 10 1/3. அடுத்த கொஸ்டின் ரொம்ப சாதாரணமான கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் முன்னாடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், இங்கிலீஷ்லேயும் பண்ணுறோம் சொல்லுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலையை 4,6,10 நாட்களில் முடிப்பார். அவங்க 3 பேரும் வேலை செஞ்சு முடித்தா 3,100 ரூபாய் வாங்குறாங்க. அப்படின்னா எக்ஸ் பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷினு. ஒரே மாதிரி எல்லாம் போட்டுக்கலாங்க. எக்ஸு 4 நாள், ஒய் 6 நாள், இசட்டு 10 நாள். இது எல்லாத்துக்கும் மீசியமாக எடுத்தால் 60. 4 6 10 2 அளவு வகுக்கிறேன். 2 2 4 3 2 6 I 2 10 2 2 4 4 12 12 5 60. அந்த 60 தான் இது. 15 நாள் 60, 5 6 60, 6 10 60. அவ்வளோதாங்க ஆன்சர். 15 பங்கு எக்ஸுக்கு, 10 பங்கு ஒய்க்கு, இசட்டுக்கு 6 பங்கு. கூட்டினா எவ்வளோ வருது? 15 + 10 + 6 25 31. 31ல் 15 பங்கு யாருக்கு? எக்ஸுக்கு. எக்ஸ் பெறும் தொகை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ? 3,100. புத்தகத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு. அப்போ என்ன வந்துருச்சுங்க? 1,500. ஆன்சர் வந்து 1,500. ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு போயிடுவோங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாளில் செய்வார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அதாவது ஏ 100 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா பி 140 பங்கு வேலை செய்வார். சரி, இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடும். 100 ஏ 140 அடிச்சிட்டோம். இதே அடித்தா என்ன வருது? I 2 10 7 2 14. இப்போ 5:7 வந்துடுச்சு. நம்ம எப்படி வழக்கமாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கோம். ஏ பி, ஏ 5 பி 7, 7 5 35. இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தால் 35, 7 5. இங்கே பாருங்கள், ஏ எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? 35 நாள் வேலை செய்கிறாரு. ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 7. அப்போ ஏ 35 வகுத்தல் 7 வகுத்தா எவ்வளோ வருது? 5. இங்கே என்ன வருதோ அதை எட்டு நீங்கள் பெருக்கிடுங்க. பெருக்கினா எவ்வளோ வருது? 5 × 5 5 25. இப்போ இங்கே மாற்றணும். 25 நாள். சாதாரண கணக்குங்க, இன்னும் பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள். அடுத்துட்டு ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு விரைவாக வேலை செய்யக்கூடியவர். பி ஏ 3 மடங்கு நல்லா வேலை செய்கிறோம். பி 1 மடங்கு வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு இது எழுதியோ. பி 24 நாளில் செய்கிற வேலையை ஏ எத்தனை நாள் செய்வாங்கன்றாங்க. அந்த 3 8 வந்து வகுத்துருங்க. வகுத்தா எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இவன் 8 நாளில் செஞ்சிருவான். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஏ ஒரு வேலையை 8 நாளில் செய்வோம். பி அதே வேலையை 24 நாளில் செய்வோம். ரெண்டுத்துக்கு பொதுவாக 24 எடுத்துக்கலாமா? 3 8 24, 1 24. 2 பேரும் சேர்ந்துனா 24, 3 1 4. அடித்தா எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். 1 4 4, 6 4 24. ஆன்சர் வந்து 6. அடுத்தது சாதாரண கணக்கு தாங்க. அடுத்தது 6 சரக்கு வண்டி 5 நாளில் 132 டன் சரக்குகளை இடம்பெறுகின்ற 1800 டன் சரக்குகளை 4 நாளில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டி கூடுதலாக தேவை அப்படின்றாங்க. பாருங்க, ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி எழுதுவோம்? 6 5
வேலையை கீழே எழுதுவோம். சரக்கு வண்டியோட வேலை என்ன? சரக்குகளை இடம்பெயர்க்கிறது. சமம் 1800. சரி, 1800 வேலை, அது கீழே தான் வரணும். சமம் 4 நாள். எத்தனை சரக்கு வண்டி தேவைன்றாங்க தெரியாது. x/1800. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். 5 பெருக்கல் 6 பெருக்கல் 1800 வகுத்தல் 135 பெருக்கல் 4 ஈக்குவல் டு எக்ஸ். ஓர் 5 5, 2 5 10, மீதி 3 7 5 35, 2 9 18, 3 9 27, ஓர் 3 2 6, ஓர் 2 2, 2 2 4, எல்லாம் அழிஞ்சிச்சு. இங்கே என்ன இருக்குது? 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100. இப்போ 100ன்னு டிக் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 6 சரக்கு வண்டி இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு தேவை? 94 சரக்கு வண்டி தேவை. மறந்துடக்கூடாது, 100 டிக் பண்ணக்கூடாது. அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிமெண்ட் தயாரிக்கிறது. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களுடைய உதவியுடன் 36. சிமெண்ட் தொழிற்சாலையோட வேலை என்ன? சிமெண்ட் பை எவ்வளோ? 7000. அதை வகுத்தல் போட்டு கீழே எழுதிக்கங்க. ஃபார்முலாலாம் இருக்குங்க, ஃபார்முலாலாம் நான் சொல்லலை. 36 பெருக்கல் 12 சமம் 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? பை எவ்வளோ தயாரிக்கலாம் தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். 24 பெருக்கல் 18 பெருக்கல் 7000 வகுத்தல் 36 பெருக்கல் 12. ஓர் 18 18, 2 18 36, ஓர் 2 2, 12 2 24, 12 12 கேன்சல் ஆயிடுச்சு. என்னங்க ஆன்சரு? 7000. அதே 7000 தான் வருது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் வாங்க. அடுத்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பார் எனில் 15 மாணவர்கள் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஒன்றும் பண்ணாதீங்க. மாணவர் இது 2வது இருக்கிறத மேலே எழுதிக்கங்க. 15. ஃபஸ்ட்டு மாணவர் 5 கூட்டல் 2வது மாணவி 6, முதல் மாணவி 3 பெருக்கல் 1க்கு கீழே 1/40ன்னு எழுதிக்கங்க. பெருக்குனா ஆன்சருங்க. ஓர் 5 5, 3 5 15, ஓர் 3 3, 2 3 6, 5 பெருக்கல் 1/40 8. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 8. அடுத்தது அருமையான கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களிலும், 10 நாளில் ஆண் 10 நாள் வேலை செய்கிறான். ஒரு பெண் 6 நாட்களிலும், பெண் 6 நாள். ரெண்டுத்துக்கு பொதுவாக 60. 3 நாட்கள் வேலை செய்த பின்பு 60ல் எத்தனை 10 இருக்குது? 6. 60ல் எத்தனை இருக்குது? 10. 3 நாட்களில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. 3 நாள் 2 கூட்டினா எவ்வளோ? 16. 16 பெருக்கல் 3 48. 16 3 48. 60 வேலையில் 48 வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருவாங்க. மீதி இருக்கிற வேலை 12 வேலை. அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? மீதி இருக்கிறது 12 வேலை. ஆணோட ஒரு நாள் வேலை 6. அப்போ எத்தனை நாள் செய்வாங்க? 2 நாளில் செஞ்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். அப்போ யாரை விட குறைவாக வேலை பார்க்கிறார்? ஏ என்பவர் பிஐ விட 20%, பிஏ 100ன்னு வச்சுக்கோங்க. ஏவை 20% கம்மினா எவ்வளோ? 80. படித்தா எவ்வளோ வருது பாருங்கள். 4 5. ஏக்கு நேராக 5, ஏக்கு நேராக 4, பிக்கு நேராக 5. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் 20. இங்கே 5 எழுதுகிறேன், இங்கே 4 எழுதுகிறேன். இப்போ பாருங்கள். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிச்சிடறான். ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 7.5 மணி நேரம். 7.5 மாத்திரமா என்னது? 15/2. இதை எத்தனை இதில் நீ முடிச்சிடறான் அவன்?
ஒரு நாள் வேலை 5. சரி, 15/2. இந்த 5 மேலே போயிடுமா? சரி, அது கூட வேணாம். 15/2/5ன்னு வச்சுக்கோ. பெருக்கல் 4. இங்கே பாருங்க, அடிச்ச ஆன்சர் வந்தது. 2 2 4. ஒரு 5 5 3 5 15. அப்போ எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. 6 மணி நேரத்தில் யார் முடிச்சிருவோம்? பி முடிச்சிருவோம். இப்படி போட்டுக்காங்க, ரொம்ப ரொம்ப எளிமை. அடுத்தது, ஒரு வேலையை 15 ஆண்கள், ஒரு வேலையை 15 ஆண்கள் 40 நாளில் செய்கிறாங்க. இன்னும் 15 ஆண்கள் சேர்ந்தா இன்னும் அந்த வேலை எத்தனை நாள் வரும்னு கேட்குறாங்க. அப்போ 30 ஆயிடுச்சு. ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. 15ல கண்டிப்பாக நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். இது அதிகமாகிடுச்சு. அப்போ நாட்களோட எண்ணிக்கை குறையும். இது இப்படி கேட்டால் இது என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல். ஆளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, நாட்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். எதிர்மாறலாம் அப்படியே வகுத்துருங்க. 15/30 பெருக்கல் 40. ஒரு 15 15, 2 15 30. அப்போ ஆன்சரு 20. அடுத்தது ஃபஸ்ட்டு போட்ட கணக்கு மாதிரி தாங்க. எக்ஸு, ஒய், இசட் 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க எக்ஸு 8 நாள் வேலை செய்வாங்க, ஒய் 12 நாள் வேலை செய்வாங்க, இசட் 16 நாள் வேலை செய்வாங்க. இது 3த்துக்கும் பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 48 நான் எடுத்துக்கிறேன். 6 8 48. 4 12 48. 3 16 48. சரி, இதுதான் இது ரேஷியோ. சரி பாருங்க, இதை 3த்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 13. 13ல் 6 பங்கு யாருக்கு? எக்ஸுக்கு. இது எக்ஸுக்கு. ஒய்க்கு 13ல் 4 பங்கு ஒய்க்கு. இப்போ அமௌண்ட் எவ்வளோ? 26,000. ஓர் 13 13, 2 13 26. அப்போ எவ்வளோ வருது பாருங்க? 8,000 ரூபாய் அமௌண்ட். அடுத்த கொஷினுங்க, சாதாரண கொஷினுங்க. இதே மாதிரி 3 கொஷின் வந்து இருக்குதுங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் பெற்றவர். ஏ 100%னா பி 50% அதிகமாக 150. அப்போ 2:3. ஏ 2, பி 3. 2த்துக்கு பொதுவாக 6. மொத்த வேலை 6. ஏ ஒரு நாள் 3 வேலை செய்வார், பி 2 வேலை செய்வார். ஏ வந்து 24 நாளில் செய்கிறாரு. அப்போது 24 வகுத்தல் 3. இப்போ எத்தனை நாள் வந்துச்சு? 8. பி அதே வேலை எத்தனை நாள் செய்வார் அப்படின்னா 8 பெருக்கல் 2. 8 2 16. 16 நாளில் செஞ்சிருவார். அடுத்த கொஷின். 1000 வீரர்கள் இருக்கிறார்கள் ஒரு இராணுவ முகாமில். 70 நாளுக்கு போதுமான உணவு இருக்குது. 1000 பேர் இருக்கிறாங்க, 70 நாளுக்கு போதுமான உணவு இருக்குது. மேலும் அந்த முகாமுக்கு 400 பேர் வராங்க. அப்போ 400 கூட்டினா 1000 கூட்டினா 400 கூட்டினா 1400. எத்தனை நாளுக்கு அந்த மளிகை பொருள் பொதுவாக இருக்குன்றாங்க. இப்போ 1000 விட 1400 அதிகமாயிடுச்சு. கண்டிப்பாக 70 நாள்லேருந்து குறையும். 1000 பேர்த்துக்கு சாப்பாடு இருக்குது, இன்னும் 400 பேர் வந்துட்டா அந்த நாட்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். இது என்ன மாறலுங்க? இது எதிர்மாறல். எதிர்மாறலாம் என்ன பண்ண சொன்னோம் நம்ம? 1000 வகுத்தல் 1400 பெருக்கல் 70. பாருங்க, 2 0 2 0 அடிச்சிச்சு. 1 7 7, 2 7 14. 1 2 2, 2 10. இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ என்னங்க ஆன்சரு? 50 நாளில் முடிஞ்சு. லாஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். பாருங்க, ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்க. ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்க. ஏ ஒரு வேலையை 10 நாள்லையும், பி ஒரு வேலையை 15 நாள்லையும் செய்கிறாங்க. சரி, இதுக்கு நம்ம பொதுவாக என்ன எடுத்துக்கலாம்? 10 15 30 எடுத்துக்கலாமா? 3 10 30,
2 15 30. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 5 நாள் வேலை செய்கிறாங்க. 5 பேர் 5 நாள் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஒரு நாள் வேலை 5. 5 பேர் ஏவும் பியும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ 25 வேலை செஞ்சுட்டாங்க. 25 வேலை செஞ்சுட்டாங்க. மொத்தம் இருக்கிறது 30 வேலை. மீதி எத்தனை வேலை இருக்குது? 5 வேலை. அதை எத்தனை நாளில் முடிக்கிறான்? சி வந்து அதை 2 நாள் முடிக்கிறான். 5 வேலையை 2 நாள் முடித்தா அவனோட ஒரு நாள் வேலை 2.5. சரி, வாங்க கணக்குக்கு போயிடுவோம். இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? மொத்த வேலை சம்பாரித்து மொத்தமாக எவ்வளோ வாங்குறாங்க? 1500 ரூபா வாங்குறாங்க. பி மற்றும் சியோட தினக்கூலி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இவன் 3 பங்கு வேலை செய்வான், இவன் 2 பங்கு வேலை செய்வான், இவன் 2.5 பங்கு வேலை செய்வான். சரி, இப்போ போடுவோம். எப்படி போடுவோம்? இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 5. 5ஐயும் 2.5 கூட்டினா 7.5. சரி, அப்படி கூட நான் போட மாட்டேன் அப்படின்றவங்க மொத்த அமௌண்ட் 1500. மொத்த வேலை 30. ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு நாள் வேலை செஞ்சால் 50 ரூபா. ஒரு நாள் வேலை செஞ்சால் வேலை செஞ்சால் 50 ரூபா. இப்போ 3 வேலை இவர் செய்கிறாரு. யார்? ஏ 3 வேலை செஞ்சால் ஏக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேலை. எத்தனை நாள் வேலை செஞ்சான்? 5 நாள் வேலை செஞ்சான். ஒரு நாளைக்கு 3 வேலை, 5 நாளைக்கு 15 வேலை செஞ்சான். ஒரு வேலை செஞ்சால் 50 ரூபா. 5 நாளைக்கு 15 வேலை எவ்வளோ ஆச்சு? 750 ரூபா. யாருக்கு? ஏக்கு. பி ஒரு நாளைக்கு 2 வேலை. எத்தனை நாள் வேலை செஞ்சான்? 5 நாள் வேலை செஞ்சான். 10 × 50, 500 ரூபா. சியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 2.5 × 50. எத்தனை நாள் வேலை செய்கிறான்? 2 நாள் வேலை செய்கிறான். 2 நாளில் மொத்தம் எத்தனை வேலை செய்கிறான்? 5 வேலை செய்கிறான். இப்படி 5 கூட வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு 50 ரூபா. 2 வேலைக்கு எவ்வளோ? சரி, பெருக்கும். இது பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா. 2 நாள் வேலை செஞ்சுருக்கான். அவனுக்கு எவ்வளோ வரும்னா 10 பெருக்குனா எவ்வளோ வருது? 5. 5 25க்கு 5, மீதி 2, 125. ஒரு நாளைக்கு 125 ரூபா. அப்போ 2 நாளைக்கு 250 ரூபா. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 250 வருது. 1500 வருது. பி மற்றும் சியின் தினக்கூலி. பியும் சியோட தினக்கூலி என்னன்னு கேட்குறாங்க. பியோட சியோட தினக்கூலி. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கூலி என்ன அப்படின்னா, இவனுக்கு கூலி ஒரு நாளைக்கு, பியோட கூலி ஒரு நாளைக்கு எவ்வளோ? பியோட ஒரு நாள் கூலி எவ்வளோ? 100 ரூபா. 2 வேலை தானே செய்வான், 100 ரூபா. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வான்? 2.5. 2.5னா எவ்வளோ? 2.5 × 50, 125. இப்போ 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வந்துருச்சு? 225 ரூபா. 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வந்துருச்சு? 225 ரூபா. இது பெரிய கணக்கு. இது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். மற்ற புக்கில் போடுறத விட இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிடும். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். கொஞ்சம் ப்ராப்பராக இனிமேல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்க பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். என் மேலே ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்தும். தேங்க்யூ.